சந்திக்கிற அந்த மீட்டிங் பாயிண்ட் இருக்குல்ல, எல்லா ரிப்போர்ட்டும் மாறும் சார். மாறும், எல்லாம் மாறி, எல்லாம் மாறும். வந்து எதிரிகள் போட்ட திட்டம் வந்து உட்காந்து ராஜா கூட பேசணும்னு மாறிச்சு எஸ்தர். இன்னொன்று யோசேப்பு, சகோதரர்கள் போட்ட திட்டம் எல்லாம் மாறிடுச்சு. உங்கள் வாழ்க்கையில் மாறும். எல்லாமே அப்படி நெருக்கி வர மாதிரி ஜெயிலில் போகிற லெவலுக்கு வந்தாலும் எல்லாம் மாறும். ஜெயிலே போட்டாங்க, முடிஞ்சிச்சுடாண்ணா. எப்படி இருக்கும்? குழியில் போட்டாங்க, அடுத்து ஜெயிலில் போட்டாங்க. எல்லாமே நெகட்டிவாக இருக்குது, ஆனால் ரிசல்ட் மட்டும் பாசிட்டிவாக இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் அப்படித்தான் நடக்கும். ரெண்டாவது, சாபங்கள். உங்களை பார்த்து நீ நல்லாவே இருக்க மாட்டான்டா என்று சொல்லப்படுகிற சாபங்களை கூட அவர் சமூகத்தில் நீ உட்காரும்போது ஆசீர்வாதமாய் மாறும். ஆமென். மூன்றாவது என்ன சொன்னேன்? இயற்கை. சாபங்கள் ஆசீர்வாதம் என்ன ரெஃபரன்ஸு? பிழையாம். இயற்கையை வந்து மாற்ற முடியும். எலியா பைபிளில் நிறைய பேர் பார்க்க முடியும். நாலாவது, சொப்பனங்களையும். நீ எதிர்மறையாக சொப்பனம் பார்த்தா அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு கடவுளோடு உட்காந்து பேசுங்க. அப்படியே உங்கள் கூட அவர் தெளிவாக பேசுவார். தம்பி, அதெல்லாம் நடக்காது, நான் சொல்கிறது தான் நடக்கும் பேசுவார். பாருங்க, சொப்பனங்கள் அப்படியே மாறும். பார்வோன்னு ஒரு சொப்பனம் பார்த்தான். என்ன சொப்பனம் பார்த்தான்? நாடே பஞ்சத்தில் சட்டையை கிழிச்சிட்டு அலைகிற மாதிரி பார்த்தான். அதானே அவன் பார்த்தது? ஆமாம். இந்த மெலிஞ்ச மாடு என்ன செஞ்சிருச்சு? குண்டு மாடை முழுங்கிருச்சு. முழிஞ்சிட்டு அந்த மெலிஞ்ச மாடு இன்னும் குண்டாவே ஆகலை. அது வரைக்கும் அப்படியே தான் இருக்குது. இதுதான் சொப்பனம். இது நடந்துச்சா இல்லை யோசேப்பு சொன்னது நடந்துச்சா? யோசேப்பு கர்த்தரோடு பேசுகிறவன். கர்த்தர் சொன்னார், இந்த சொப்பனம் அவனுக்கு வந்தது உண்மைதான், ஆனால் நான் இப்போ என் கூட நீ பேசுனனால உனக்கு நான் ஒரு ஐடியா தரேன், எல்லாத்தையும் மாற்றிடலான்னாரு. தேசம் செழிப்பாச்சா வறட்சியாச்சா? ஏன்? ஒரு மனிதன் தேவனோடு பேசினான். அடுத்து, தீர்க்க தரிசனங்களை கூட மாற்றக்கூடிய வல்லமை உடையது. எல்லாம் சொல்லுங்க. ப்ராஃபஸியை மாறிடும். நீங்கள் கடவுள்கிட்ட பேசுனீங்கன்னா ப்ராஃபஸியை மாற்றலாம், இயற்கையை மாற்றலாம், சொப்பனத்தை மாற்றலாம், எதிர்மறையான சொப்பனம் இருக்குல்ல மாற்றலாம், எதிர்மறையான இயற்கையை மாற்றலாம், எதிரிகள் திட்டத்தை மாற்றலாம், உங்களுக்கு ப்ராஃபஸி சொல்கிறாங்கல்ல அதையும் மாற்றலாம். ஒரு பெரிய ப்ராஃபட்டு, பைபிள் அவர் பெரிய ப்ராஃபட்டுன்னு சொல்கிறாங்க, பேர் ஏசாயா. அவர் பேர் ப்ராஃபஸி சொன்னார். வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து, நீர் மரித்து போவீர்ட்டான். அவன் ப்ராஃபஸி இங்கிட்டு கேட்டுட்டு அப்படியே முழங்கால போட்டான். ரிசீவிங் அட் ரைட் ஹேண்ட் சைடு, நீலிங் டவுன் நாட், ஆமாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஆண்டவரே ஜெபம் பண்ணா டக்குன்னு சரி ப்ராஃபஸியை மாற்றி விட்டுருவோம்யா, நீ நல்லா இருப்படான்ட்டு. ஆனால் முக்கியமான விஷயம், அதை அந்த ஊழியக்காரர் மூலமாக தான் செஞ்சார். இவன்ட்டு வந்து உனக்கு 15 வருஷம் கூட்டி தரேன்னு சொல்ல, திரும்ப எங்கே தான் போகிறார்? ரூட்டுக்கு போகிறாரு. கைத்தட்டு ஒரு தடவை லீடர்ஷிப்புக்கு. லீடர்ஷிப் மரியாதையாக கேளுங்க. தனியாக டீலிங் ரைட்டு பச்சிருவேன், அழுகிறாயா, ஆண்டவரே மன்னிச்சிருங்க, நான் இனிமேல் வந்து நான் செஞ்சதெல்லாம் கொஞ்சம் நினச்சி பாருங்கள், என் வாழ்க்கையில் வந்து நான் செத்துருவேன், பயமாக இருக்குது அப்படின்னோன்னே டக்குன்னு அவன் வாசலுக்கு போகிறான். அவனை கூப்பிட்றாரு, டே ஒரு 15 வருஷத்துக்கு கூட்டி போகிறாரு. ப்ரேயர் ப்ராஃபஸியவே மாற்றுறியா? நல்லா தட்டுங்களேன். ஆமென். எதுக்காக அப்போ நீங்கள் பயப்படணும்? எதிரிக்கு பயப்பட வேணாம், மாற்றிடலாம். சொப்பனத்துக்கு பயப்பட வேணாம், மாற்றிடலாம். வியாதிக்கு பயப்பட வேணாம், மாற்றிடலாம். இயற்கைக்கு பயப்பட வேணாம், நீங்கள் வந்து பேசுனீங்கன்னா மாற்றிடலாம். தீர்க்க தரிசனத்துக்கே பயப்பட வேணாம், நீங்கள் மாற்றிடலாம். மெடிக்கல் ரிப்போர்ட் என்ன செய்யலாம்? மாற்றலாம். 18 வருஷம் பெருபாடு உள்ள ஸ்திரீ, அவள் வந்து பாருங்கள், இயேசுவின் ஆடையை தொட்டா சோமாவை நினச்சப்ப அந்த 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 மீட்டிங் பாயிண்ட்டு மெடிக்கல் ரிப்போர்ட்டை மாற்றுச்சு. நீயும் அவரும் சந்திக்கிற அந்த மீட்டிங் பாயிண்ட் இருக்குல்ல, எல்லா ரிப்போர்ட்டும் மாறும் சார். மாறும், எல்லாம் மாறி, எல்லாம் மாறும், எல்லாம் மாறும். உன்னை குறித்து கொடுக்கப்பட்ட எல்லா மருத்துவ அறிக்கைகளும் மாறும். ஏனென்றால் தேவனோடு சந்திக்கிறேன். ஒரு புள்ளியில் நான் அவரோடு நேருக்கு நேராய் சந்திக்கிறபடினால் அந்த புள்ளி வல்லமையான ஒரு புள்ளி, எல்லாத்தையும் மாற்றக்கூடியது.